இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். இதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு 2 தக்காளியை மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம், அதை இதோடு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் கொதித்து வரட்டும். ஒரு மிக்ஸி ஜாரில் 5-6 முந்திரி பருப்பும் கொஞ்சோண்டு கசகசாவும் சேர்த்து ஊற வச்சு அதையும் இதில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் பேஸ்ட்டாக. இப்போ நல்லா கொஞ்சம் கொதிச்சு வந்துருச்சு. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் சீரகப்பொடி, 1/2 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சு வாசனை வருது. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க முந்திரி கசகசா பேஸ்ட்டை ஊற்றிக்கலாம். இப்போ இதில் நான் பன்னீரை பட்டரில் லைட்டாக வறுத்து வச்சுருக்கேன், அதை இதோட சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளோட பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதில் கொத்தமல்லி தூவி இறக்கணும். நம்மளோட பன்னீர் பட்டர் மசாலா பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சாப்பிடவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள், குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.